ஆமென். சத்தமா 2 கைகளை உயர்த்தினா அல்லேலூயா. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள். அதுக்கு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்ப்பரித்தார்கள். வாயை திறந்து சொல்லுங்க, என்ன செய்தாங்க? நல்லா ஆர்ப்பரித்தார்கள். எத்தனாவது நாள்? 7வது நாள். 6 நாள் சுற்றி வந்தாங்க. கர்த்தர் பாருங்கள், ஒவ்வொரு அற்புதத்தையும் ஆண்டவர் வித்தியாசமா செய்கிறார். ஒவ்வொரு அதிசயத்தையும் பாருங்க, நேற்றைக்கு செய்தது போல இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு. ஆண்டுடைய கிருபை எப்படி புதிதாக இருக்கிறதோ, கர்த்தர் நம்மளை வித்தியாசமான பாதையில நடத்துகிறார். பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க அப்போ, துதியாலே தடை மாறும். ஆமென். வலதுபுறம் இடதுபுறம் சொன்னீங்களா? எது எப்படி மாறும்? துதியாலே தடை மாறும். அல்லேலூயா. துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற பிரைஸ், ஆமென், ஸ்துதி ஸ்தோத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு, அவ்வளவு வல்லமை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெரிய மதில், ரொம்ப பழமையான மதில்னா சும்மா நம்ம வீட்டு காம்பவுண்டு போல இல்லை. சில வீட்டில் உள்ள காம்பவுண்ட் எல்லாம் லேசா தள்ளினாலும் என்ன செய்யும்? விழுந்து கிடக்கும். அது பாருங்கள், ஒரு 12 அடி ரோடு போல உள்ள மதில் ஆகும். அந்த மதிலே வீடுகள் இருக்குது. அந்த ஆமென் மதில்ல என்னது இருக்கிறது? வீடுகள் இருக்கு. மேல ரதங்கள் ஓடும், அந்த பாதுகாப்புக்காக, செக்யூரிட்டிக்காக. அந்த அளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான மதில். சும்மா ஒன்றும் தள்ளுனாலோ உடைத்தாலோ, இப்போ இருக்கிற பீரங்கியை வச்சு அடித்தாலோ ஒன்றும் என்ன செய்யாது? உடையாது. அதனால்தான் பாருங்கள், அவ்வளோ ஒரு பழமையான ஸ்ட்ராங்கான கோட்டையை கர்த்தர் துதியாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடைக்க பண்ணினார். இதை பாருங்கள், இதை அறிவித்த உடனே கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவா அதை ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது சிலர்லாம் சொல்லியிருப்பாங்க, இது ஒன்றும் என்ன செய்யாது? சொல்லுங்க, இது ஒன்றும். இப்படிப்பட்ட கேஸுகள் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுதான் கண்டிஷன் என்ன தெரியுமா? 6 நாளை என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. யாருகிட்ட? சும்மா வளவளன்னு பேசக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ற விஷயம், சிலவங்க பேசியே குமைச்சிருவாங்க, பேசியே சண்டையை கொண்டு வந்துருவாங்க. எங்க? வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. சத்தமா பாருங்க, இந்த பேச்சுக்கு எவ்வளவு ஒரு பவர் பாருங்க. அதான் பைபிள் சொல்லுகிறது, அது நெருப்பு. மனிதனுடைய நாவு அதான் பேச்சு. அந்த நாவை பைபிள் எது சொல்லு, எதுக்கு சொல்லுங்க? அதுக்கு தான் நிறைய செக்யூரிட்டி கொடுத்துருக்காரு, நிறைய பாதுகாப்பு. பல்லுக்கு உள்ள வச்சிருக்காரு, நல்ல கால பல்லுக்கு வெளியே வைக்கல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. தாவீது அதனாலதான் ஒரு ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் வாய்க்கு என்னது வையும்? 2 கையை உயர்த்தி சொல்லுமா, கர்த்தாவே என் வாய்க்கு என்னது வையும்? காவல் வையும். ஆமென். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் விழுந்து போகிறது விளையாடி பேசி தான் விழுந்துக்கிறது, பாவத்தில் விழுகிறது, ஸ்கூலில் மாட்டுகிறது, காலேஜில் மாட்டுகிறதெல்லாம் எதனால? நாவில் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காதனால தான் நிறைய பேர் சில பாவங்களில் மாட்டி கிடக்கிறது. ரொம்ப கவனமாக இருங்க. நாவு அதனால தான் தாவீது இன்னும் கண்ணீரோடு உங்கள் தனி ஜெபத்தில் அதை ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே என் நாவில் சொல் புறப்படுவதற்கு முன்பாகவே அதை நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். வேதனை உண்டாக்குகிற வார்த்தை வந்துடக்கூடாது. ஆண்டவரே என் நாவை காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது ஒரு வெண் பாஸ்பரஸை போலே ஆகும். வெண் பாஸ்பரஸ் எப்பவுமே எங்கே போட்டு வைக்கணும்? தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லாட்டி என்ன செய்கிறோம்? அது ஃபயர் ஆயிரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதனால தான் பாருங்க ஆண்டவர் நாக்குக்கு ரொம்ப சேஃப்டி கொடுக்குறாரு. ஏசாயாவுடைய நாவை அதனால தான் முதல் கர்த்தர் தொட்டார், ஒரு அக்கினியை இறக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்கள், ஆனம்னாலே நாவு ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாச பிள்ளைகள் நல்ல நீங்கள் டங்கில் பேசுங்க, நல்ல கர்த்தரோடு பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த பேசுகிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆனால் காதை நல்லா திறந்து வைக்கணும். அதுக்கு நீ அடுத்த வீட்டில் நடக்கிற கதையை கேட்கறதுக்கு காதை திறக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு பழகணும். ஆமென். என் செவிகளை என்ன செய்யும்? தூய்மையாக்கும். என் காதுகளை என்ன செய்யும்? தூய்மையாக்கும். உங்க சத்தத்தை கேட்கணும்ப்பா. சாமுவேலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவன் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்தான்? கேட்டான். பைபிள்ல ஒரு நல்ல வார்த்தை, சாமுவேல்
தேவனுடைய சத்தத்தை என்ன செய்தான்? கேட்டான். இன்னைக்கும் நன்மை அன்பு பிள்ளைகளுடைய செவிகளை கர்த்தர் தூய்மையாக்குவாராக. ஆமென். பாருங்கள், அப்போ எதுக்காக நமக்கு இந்த நாவுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை வச்சிருக்கிறா தெரியுமா? சிலவங்க எல்லாம் பேசுனாங்கன்னு நினைச்சிடுங்க, அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு என்னது பவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற. எதுக்குன்னா, நீ சிலரை இயேசுவுக்கு நேராய் வழி நடத்தணும், சிலரை வேதத்தை வாசிக்கிறவர்களாய் ஆமென் வழி நடத்தணும், சிலரை நித்தியத்துக்கு நேராய் வழி நடத்தணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஒரு கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நாவுனால கர்த்தரை புகழ்ந்து பாடணும், நாவுனால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 100 ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்ப்போம். பெரிய ஜபம் ஒன்றும் பண்ண தெரியல, எனக்கு ரொம்ப வசனம் ஒன்றும் தெரியாது ஐயா, பிரச்சனை இல்லை. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படியெல்லாம் அவரை புகழ்ந்து வர்ணித்து, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், இப்படி எல்லாம் பாருங்க. 1000 நாமங்களை சிலவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென். நீ ஒரு 100 நாமத்தையே சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாட்டு பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. விசுவாசின்னு சொல்லாதங்க. அல்லேலூயா. சத்தமும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், இல்லாட்ட அதை புக்கையாவது வாங்கி வைங்க. வாங்கி வச்சாவது பார்த்து சிலவங்களெல்லாம் மறுபடியும் கொண்டு எல்கேஜியில் இருக்கிறது போல தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. காலத்தை பார்த்தா நீங்க எப்படி, பவுல் சபைக்கு சொல்லுகிற காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும்? போதகர்களா இருக்க வேண்டியவங்க நீங்க இப்பவுமே எப்படி இருக்கிறீங்க? அரை கிளாஸ் அந்த நுள்ளிட்டான், அடிச்சிட்டான், பிச்சிட்டான்ட்டு அரை கிளாஸ்ல அப்படிதானே கம்ப்ளைண்ட். மிஸ் அரை கிளாஸ்ல அடிக்கடி என்ன பிரச்சனை வரும்? மிஸ் அடிச்சிட்டான், மிஸ் ஸ்லேட்டை காணல, மிஸ் குச்சியை காணல, ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் சிரிப்பு வேண்டாம். இப்பவுமே நீங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ? மிஸ் மிஸ் மிஸ். சில டீச்சர்மாருக்கெல்லாம் சிலதெல்லாம் பார்த்த உடனே தலையில கை வைப்பாங்க, நீ அங்கவே இரு. ஆமென். அல்லேலூயா. அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்ப கவனிங்கள், துதி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையும் துதியாலே மாறும். சொல்லுங்க, எதால மாறும்? துதிக்கு அவ்வளவு பவர் உண்டு. பிரைஸ் கார்டு. துதி. ஆமென். உங்க வீட்டில் துதிக்கணும். சில வீடுகள் எல்லாம் சில பில்லுசூனிய கட்டுகள் இருக்கலாம், சில போராட்டம் இருக்கலாம். அதை ஜபிக்கிற பிள்ளைகள்லாம் சிலவங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் அவைகளை உணர்த்தி கொடுப்பார். அப்பொழுது பாருங்க, நீங்க துதிய ஒரு ஆயுதமா எடுத்துடணும். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. எதை ஒரு ஆயுதமா எடுத்துடணும் சொல்லுங்க? துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. துதியாலே அந்த அலங்கம் விழுந்தது போல இன்னைக்கும் விசுவாச பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலே, சபையினுடைய ஜெபத்தினாலே, குடும்பங்களுடைய ஜெபத்தினாலே ஆமென் பாருங்கள், சாத்தானுடைய எல்லா திட்டங்களும் உடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி துதியாலே அன்றைக்கு அலங்கம் விழுந்ததோ அதே போல இன்றைக்கும் ஜெபத்தினாலே நம்மை குறித்து, தலைமுறைகளை குறித்த அல்லவிட்டால் பாருங்கள், சாத்தானுடைய திட்டங்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவைகள் என்ன செய்யப்படுகிறது? உடைக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. கரங்களை அசைத்து ஹalleluya. துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. சொல்லுங்க, துதிக்கு அவ்வளவு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்கு இருக்கிற பலம் அது எப்படின்னா, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் அது மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல், இந்த எரிகோ போல பெரிய அரண்கள் இருக்கு பாத்தீங்களா, பெரிய மலைகள் இருக்கிறல்ல, அதை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவை ஆயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எங்களுடைய போர் ஆயுதம் இன்னைக்கு பவுலுக்குள்ள ஒரு வெப்பன்ஸ் இருக்கு. இவர் போய் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணோன்னு பியாய்கள் போகுது, இவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது நோய்கள் போகுது. இந்த அப்போஸ்தலர்கள்லாம் அவங்கள கண்ட உடனே அசுத்தாவிகள் என்ன செய்கிறது? சத்தம் போட்டு அறிக்கை பண்ணி வெளியேறுகிறது. அப்போ அந்த பவர் அது எது? எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவிலும் சரி நம்ம மாவட்டத்தில் ஆயுத கலாச்சாரம்
அளவிட்ட கன் இப்படியெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்றாங்க எங்களுடைய போர் ஆயுதம் எங்களுக்குள்ள இப்படி எப்படி இந்த ஒரு பவர் வெளிப்படுகிறது, எங்களுக்குள்ள இருக்கிற போர் ஆயுதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆமென் பாருங்கள், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் அளவிட்டால் எரிகோ போன்ற அந்த மதிலை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உடைத்தறியும்படியாக ஒரு பவர் எங்களுக்குள்ள இருக்கிறது. சபை விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டி அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, சத்தமா ஹalleluya. அப்ப நமக்குள்ள இருக்கிற பலம் எப்படிப்பட்ட பலம் சொல்லுங்களேன்? அரண்களை நிர்மூலமாக்குகிற ஒரு வல்லமை. ஹalleluya. உங்க வீட்டுக்குள்ள எது ஒரு தடை போல் காணப்படுகிறதோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ, இன்னைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது பலகீனமா இருக்கலாம், அந்த அரணையும் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஜெபத்தின் வல்லமையினால், உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அபிஷேகத்தின் வல்லமையினால், உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அரண்களை ஆமென் பாருங்கள் நிர்மூலமாக்குகிற ஒரு தேவ பலன் ஆமென் இன்னைக்கும் சபைக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. சபைக்குள்ளிருந்து தேசத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை இல்லைன்னு நினைச்சிடுங்க. இந்தியாவில் இதுக்கு முன்னால எல்லா சபையும் என்ன செய்து வைப்பாங்க, அல்லேலூயா. ஆனா மேற்கொள்ளாமல் போனதற்கு காரணம் சபைக்குள்ளிருந்து ஒரு பவர் போகிறது, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளிருந்து ஒரு வல்லமை போகிறது. எந்தெந்த விசுவாச குடும்பம் எந்தெந்த கிராமத்திற்குள்ளே எந்தெந்த ஆமென் இடத்திலே குடியிருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து என்னது புறப்படுது சொல்லுங்க? ஒரு வல்லமை. வாயை திறந்து சொல்லுங்களேன், ஒரு தேவ பலம். சொல்லுங்க, என்னது பருது? ஒரு ஆமென். உங்க ஜெபத்துல ஒரு தேவ பலம். இந்த ஆமென் தொடர் ஜெபத்துல நாம இந்த ஜெபத்துல வருகிற தேவ பிள்ளை உனக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த தேவ பலம் எரிகோக்களை உடைத்து போடுகிறது, தடை சுவர்களை உடைக்கிறது. உன் வாழ்க்கைக்கு முன்பாக மனுஷிக தடை வந்தாலும் சரி, அல்லவிட்ட சாத்தான் பல திட்டங்களை வைத்தாலும் சரி, அவைகளில் அந்த ஆமென் அரண்களை கீழ்ப்படுத்துகிற வல்லமை. இந்த காலவேளை சபை கூடி வந்து இங்கு பாடி துதித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இங்கிருந்து ஒரு வல்லமை அந்த கண்ணுக்கு தென்படல, ஆனா பாய்ந்து கொண்டிருக்கிறது, நாலா திசையிலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. பல தடைகள் நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், அவைகளும் கர்த்தருடைய நாமத்திலே நிர்மூலமாகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல இந்த வல்லமை தான் அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ஆதி திருச்சபை நிலைநிறுத்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்படி சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிற ரகசியமே இந்த ஒரு பின்பலம் தான். ஆமென். நம்மள்ட்ட இப்ப சொல்லிக் கொள்றதுக்கு சிலவங்க எல்லாம் சொல்லலாம், எங்கள்கிட்ட அது இருக்கு இது இருக்கு, ஐயா எங்களுக்கு அரண்களை ஆமென் பாருங்கள் கீழ்ப்படுத்த, அல்லாவிட்டால் அரண்களை நிர்மூலமாக்கி போடுகிற ஒரு தேவ பலம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். இந்த தேவ பலம் உடைய விசுவாசிகளுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றது புரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பலம் சொல்லுங்க? ஆமென், அல்லேலூயா. வேத வசனத்தை சார்ந்து உங்களுக்குள்ள இந்த தேவ பலம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறை ஜெபத்திலும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறார்? எனக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் என்ன அடைவார்கள்? புது பலன் அடைவார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆராதிக்கிற பிள்ளைகள் பலன் அடைகிறார்கள். அதனால தான் தேவ ஆமீன் அந்த சர்வாயுத வர்க்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தான் எபேசியர் 6வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். உள்ளான மனுஷன்ல பலப்படணும். சொல்லுங்க, உள்ளான மனுஷன்ல என்ன செய்யணும்? உள்ளான மனுஷன்ல பலனடைந்த சகோதரிகளை ஈஸியா அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆமீன். அவங்க பேட்சே வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய ஆமீன் பாருங்கள், அவங்களுடைய ஆமீன் பாருங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உள்ளான மனுஷன்லே பலன் கொண்ட ஒரு சகோதரிகள் ஆமீன் தாவீது கிட்ட எப்படி பராக்கிரமசாலிகள் இருந்தார்களோ அதே போல இந்த உள்ளான மனுஷன்ல பலன் கொள்ளுகிற சகோதரிகள் சபையில எழும்பணும். ஆமீன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா கையை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்போ ஒரு பவர்ஃபுல் மேன். நல்ல தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நீங்க இந்த உள்ளான மனுஷன்ல பலனுடையவர்கள். நீங்க நல்ல வேதத்தை நல்ல இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற ஒரு சகோதரனாய் சகோதரிகளா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு பவர்ஃபுல். ஆமென். இந்த வாலிப தங்கச்சிகளை யார் தனியா முழங்கால் யுத்தம் பண்றீங்களோ நீ ஒரு பவர்ஃபுல் கேர்ள். ஆமென். நீ நல்ல ஒரு பலம் உள்ள, நீ தான் அரண்களை கீழ்ப்படுத்துகிற. நீ வீட்டுக்குள்ள போனாலே போதும், சும்மா பிரைஸ் பண்ணாலே போதும். எப்படி பாருங்கள், அசுத்த ஆவியெல்லாம் உன் வீட்டை விட்டு என்ன செய்யும்? வெளியேறும். ஆமென். பிரைஸ். அப்ப நல்ல பிரைஸ் பண்ணணும், நல்ல துதிக்கிற நபரா இருக்கணும், நல்ல ஆராதிக்கிற நபரா இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க சர்ச்சுக்கு வரலாம், ஆனா நல்ல நீங்க ஆராதிச்சுட்டு போகும்பொழுது ஒரு பவர்ஃபுல்லா நீங்க போறீங்க, ஒரு பலன் அடைந்து போறீங்க. ஜஸ்ட் பாருங்க, ஒரு மொபைல் 1 மணி நேரம் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் பவர்ஃபுல் சார்ஜர்லாம் வந்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் இப்போ இன்னும் ஒரு அட்வான்ஸ் என்னன்னா ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ள என்ன செய்திருமா? சார்ஜ் ஆயிருமா? அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டு. நான் சொல்ற விஷயம், ஒரு 2 மணி நேரம் அவருடைய செட்டை நிழல்ல நல்ல பாடி துதித்து ஆராதித்து வசனங்களை ஏற்றெடுத்து நான் உன் பிள்ளை அப்பா என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி நீ போகும் பொழுது அடுத்த 1 வாரம் உன்னை நடத்துகிற ஒரு தேவ பலனை நீ பெற்றுக்கொண்டு கடந்து செல்கிறார். அல்லேலூயா. எவ்வளவுதான் தீயோனுடைய ஆயுதம் உன் மேல வந்தாலும், பொல்லாத மனுஷர்களுடைய எரிச்சல்கள் பொறாமைகள் வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை மிதித்திடுவாய். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தேவ பலனை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அழகா ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ என்ன செய்யாத? பயப்படாத. ஏன்னா உன்னை உண்டாக்கினவரும் உன்னை அழைத்தவரும் உன்னை அபிஷேகித்தவரும் இந்நாள் வரை உன்னை நடத்தினவர் உன்னை ஒரு யந்திரமாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, உன்னை எப்படி மாற்றுகிறாரு? ஒரு யந்திரமாய். நீ ஒரு யந்திரம். சொல்லு, நீ யாரு? ஒரு யந்திரம்னு சாதாரண யந்திரம் இல்லை. எப்படி தெரியுமா? நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ இந்த கிரஷர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல பெரிய கல்ல தூக்கி போடுவாங்க, செகண்ட்ல அது என்னதாயிரும்? பொடி பொடி ஆயிரும். நீ அவனுடைய மேடுகளை பதறாக்கி போடுவாய். ஆமென். சாத்தானுடைய மதில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பிரைஸ் பண்ணி அலங்கத்தை உடைத்தாங்களோ அதே போல சபைக்குள்ள இருக்கிற பவர், ஜெபிக்கிற ஒரு சகோதரனுக்குள்ள சகோதரிக்குள்ள இருக்கிற பவர்ங்கிறது எப்படிப்பட்டேன்னா, அவனுக்கு சாத்தானுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் நீ பதறாக்கி போடுவாய். உன் குடும்பத்தை குறித்து, உன் ஃபேமிலியை குறித்து, உன் தலைமுறைகளை குறித்து பலர் ஒரு சிலவங்களை பாருங்க, சிலது எழுதி வச்சிருக்கலாம். பயப்படாத. என்ன தகட்டில் எழுதினாலும் என்ன வெள்ளியில் எழுதினாலும் உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து புதைச்சாலும் நீ அந்த பவர்ஃபுல் மேனா மாறணும். அது பூஸ்ட் குடிச்சா பவர் வராது, காம்பளன் குடிச்சா பவர் வராது, அது முழங்கால் யுத்தத்தில் பவர் வரும். நீ முழங்கால் நின்றுட்டு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீ அவன் வீட்டில் ஆண்டவரை ஒரு பாடல் பாடி கொஞ்ச நேரம் கத்துற ஸ்தோத்திரம் ஓடினாலே போதும். அது ஒரு எலக்ட்ரிக் பவரை போல உன் வீடு முழுவதும் அந்த ஒரு ப்ரொடெக்ட் இறங்கச்சுல தகடும் அது தானா எரிஞ்சு போவோம். அல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர்களுடைய ஜெபம் பாருங்கள், சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தினுடைய அந்த கல்லையும் என்ன செய்தது? சொல்லுங்க, அசைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜபத்துக்கு அப்போ அதனால தான் சொல்றாரு, எங்களுடைய பலம் எங்கள்லேருந்து வெளிப்படுகிற தேவ பலம்ங்கிறது சும்மா வெப்பன்ஸ் இல்லை. எங்கள்கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்லை. பேதுரு கூட என்னது வச்சிருந்தாரு? பட்டயம் வச்சிருந்தாரு. பவுல்கிட்ட அப்படி எதுவும் என்ன செய்யல இல்லை. என்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் இருக்கு. அது என்னன்னா அரண்களை கீழ்ப்படுத்துகிறது. ஒவ்வொரு கிராமத்தையும் சில ஸ்பிரிட் கட்டி வைத்திருக்கோம், ஒவ்வொரு தெருவையுமே சில ஆவிகள் கட்டி இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சில ஆவி இருக்கும். சில மனுஷருக்குள்ளே சில என்னது இருக்கும்? சில ஆவி. அதான் சொல்றாரு பவுல், நாங்க போகச்சில அந்த அரண்கள்லாம் என்ன செய்யும்? கீழ்ப்படுத்துகிற ஒரு தேவ பலம். அல்லேலூயா. பவுல் பாருங்க, ராஜ்யங்களே அவருக்கு அந்த ஆளுகை ராஜ்யம். சும்மா ரோம பேரரசியை சேலஞ்ச் எடுக்கிற, நான் யாருக்கு அவர் அபயமிட்ட மனுஷன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த நாட்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர்கள். ஆண்டவர் சொல்ற, அங்கேயே போய் நீ என் நாமத்தை என்ன செய்யணும்? சொல்லணும்னு சொல்றாரு. இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியான சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள இருந்து ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற குடும்பமே, ஜெபிக்கிற தாயாரே, உனக்குள்ள ஒரு பவர் இருக்கிறது. ஜெபிக்கிற சகோதரனே, உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதனால்தான் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வெள்ளம் உடைந்து போவது போல என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? உடைந்து போனார்கள். அல்லேலூயா.
சும்மா ஒரு வாய்க்கால் உடைந்து போன அந்த விவசாயம் செய்கிற சகோதரர்களுக்கு நான் சொல்றது புரியும். ஒரு சின்ன வாய்க்கால், ஒரு சின்ன ஓடை அப்படி உடைந்து போவது போல இவர் சொல்லுகிறார், வெள்ளம் உடைந்து போவது போல என் சத்துருக்கள் எனக்கு, கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலும் சத்துருனுடைய திட்டங்கள் உடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, ஊழியத்தை குறித்த சத்துருவானுடைய திட்டங்கள் கர்த்தருடைய நாமத்திலே உடைக்கப்படுகிறது. அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் இந்த காலவேளை சபையிலிருந்து வெளிப்படுகிறது. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Amen. Amen. நம்மை குறித்த, தலைமுறைகளை குறித்த, ஃபேமிலி லைஃப் அது சிதைக்கிறது சாத்தானுடைய ஒரு பயங்கர தந்திரம். ஏன்னா இந்த ஃபேமிலியிலேருந்து தான், ஆமென், ஒரு குடும்பத்திலேருந்து தான் ஒரு மோசே எழும்புகிறது, ஒரு குடும்பத்திலேருந்து தான் ஒரு யோசுவா எழும்புகிறது, ஒரு குடும்பத்திலேருந்து தான் ஒரு சாமுவேல் எழும்புகிறது. ஏன் ஃபேமிலிக்கு மேலே சாத்தான் கண் வைக்கிறான்? நீங்கள் நல்லா புரிஞ்சிடணும். குடும்பங்கள் சமாதானமா ஒவ்வொரு நாளும் முன்ன போக முடியாதபடிக்கு. ஏன்னா இயேசுவே ஒரு குடும்பத்திலேருந்து தான் என்ன செய்தார்? வந்தார். யோவானும் ஒரு குடும்பத்திலேருந்து வந்தார். இப்படி பாருங்கள், தேவ திட்டம் செய்ய போகிற நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் எழும்ப போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா உன்னிடத்திலே பிறப்பார் என்று சொல்லி யூதாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். பிரைஸ் தி லார்ட். அப்போ சில சாதனையாளர்கள் உங்க வீட்டில் பிறக்க போறாங்க. நீங்க நினைக்கலாம், என் குடும்பம் ஏழ்மை, உன் குடும்பம் தான் கர்த்தருக்கு வேணும். இந்த குடும்பம் கோத்திரத்தெல்லாம் சொல்லி ரொம்ப வர்ணித்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் ஆண்டவர் லிஸ்ட்ல எடுத்தே போல நான் பார்த்ததில்லை. தாவீது சொல்லுகிறாரு, இந்த அந்த சவுல்கிட்ட கேட்டாலும் சவுல் அப்படிதான், ஐயா என் கோத்திரம் சின்னது, அதுல என் குடும்பம் வந்து ரொம்ப லிஸ்ட்ல லாஸ்ட் வர்ற, அதுல நான் எவ்வளவு ஜீரோ, நத்திங், ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தாவீது சொல்லும்போது, தேவர் இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவேளை அன்பு தேவப்பிள்ளை எந்த பின்னணியும் இல்லாமல் அல்லவிட்டால் பாருங்கள், சொல்லிக் கொள்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையில நத்திங் நத்திங் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? நீ தான் கர்த்தருக்கு வேணும். ஆமென். உன்னை கொண்டு ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, உன் தலைமுறையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. பிரைஸ் கார்டு ஆனபடினால நீ சோர்ந்து போகாத. ஆமென். பாருங்கள், ஆண்டவருக்கு நீ தான் வேணும். அப்ப சில ஃபேமிலிகளை சாத்தான் ஏன் இந்த 2வது வாரம் ஜெபத்துல குடும்பங்களுக்காய் நம்ம அதிகமா ஏன் ஜெபம் பண்ணோம்னா, சாத்தானுடைய திட்டம் இதை விட்டா இதுல இருந்து தேவனுடைய திட்டம் வந்துரும். ஆமென். இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, அல்லவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட இந்த குடும்பத்திலிருந்து சில, ஆமென், பாருங்கள், யூதாக்கள் எழும்ப போறாங்க. யூதாவை ஆளுகிற சில ராஜாக்கள் எழும்ப போறாங்க. இந்த தேசத்திலே அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிற, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற நபர்கள் எழும்ப போறாங்கிறதுக்காக தான் பல நீங்க புரிஞ்சுடணும். எந்த வீட்டில் அப்படி ஒரு போராட்டம் இருக்கிறதோ நீங்க நல்ல ஜெபத்துல கொஞ்சம் கூட எழும்பணும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு வாரம் இருக்கிறது ஆண்டுடைய சமூகத்தில் ஓடோடி வருகிறதுக்கு, பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூல்ல அனுப்பி விட்டுட்டு சகோதரிகள்லாம் இந்த டேல உட்காருங்க. ஆண்டவரே, இந்த வசனங்களை பிடித்து வெள்ளம் உடைந்து போவது போல என்னை குறித்த, என் குடும்ப வாழ்க்கையை குறித்த, என் தலைமுறைகளை குறித்த சாத்தானுடைய திட்டங்கள் உடைக்கப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. துதியாலே எரிகோ உடைந்தது போல இந்த நாட்கள் என்னை குறித்த சத்துருவானுடைய திட்டங்கள் உடைக்கப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்திலே அக்கினி இறங்கினது போல உங்க பாதத்திலே வைத்து நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்க வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் அருவருக்கிற, ஆமென், காரியங்கள் எல்லாம் விட்டு நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால் இந்த காலவெளி தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கையை பிடித்து சொல்லுகிறார், நீ அலைந்து திரிவதில்லை. மருத்துவமனையா நீ அலைந்து திரிய வேண்டியதில்லை. கர்த்தர் உன்னை கடாட்சிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லவிட்டால் பாருங்கள், சில நெருக்கடியான சூழ்நிலைக்காக நீ அலைந்து திரிவதில்லை. உன்னை தேடி சில போன் கால்கள் வரும், சில மெயில்கள் வரும், சில ஆசீர்வாதங்கள் வரும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டின கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவான்.
இந்த காலவிலதை ஒரு தீர்க்க தரிசனமாய் சில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். அவன் காடுகளிலும் குகைகளிலும் வனாந்தரத்திலும் ஆமென் அடைக்கலத்திற்காக அண்டை நாட்டிற்கும் அலைந்து திரிந்த அவனுடைய காலை கர்த்தர் ஆமென் எருசலேமிலே அழகான வீட்டை கட்டி கொடுத்தார். அதான் சொல்லுகிறார், தேவரீர் என்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் நீர் என்ன செய்திருக்கிறீர், எண்ணி இருக்கிறீர். என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியிலே இருக்கிறது. ஜெபத்துக்கு வல்லமை உண்டு சகோதரியே, நீ சோர்ந்து போகாத. உனக்குள்ளந்து இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் நல்ல சாமர்த்தியம் உள்ளவங்க இருக்கலாம், ஆயுதங்கள் வச்சிருக்கலாம். அது கூட நீ ஆமென் எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை கீழ்ப்படுத்துகிற உன் தெருவில் உன் வீட்டுக்குள்ள என்ன ஸ்பிரிட் போராடுகிறதோ அதை கீழ்ப்படுத்துகிற ஒரு பவரை கர்த்தர் உனக்கு